அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மகான் அகத்தியரோட பாடல் பார்க்க போகிறோம். அந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா ஞானத்துக்கான பாடல். அந்த பாடல் பார்த்திங்கன்னா, சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் ஆட்சி, புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள், பூதலத்தில் கோடியிலே ஒருவன் உண்டு, பத்தினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார், பாழிலே மனத்தை விடா பரமஞானி, சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுடியிலே நிலையறிந்தால் மோட்சம். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அதாவது சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் ஆட்சி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் ஒன்றால் ஆனது தான். அந்த ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த சக்தி தான். அந்த மெய்ப்பொருளை தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா பராபரம் சொல்கிறாங்க. சக்தியே பராபரமே சொல்கிறாங்க. அது புத்தினால் அறியணும்னு சொல்கிறாங்க. புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள், பூதலத்தில் கோடியிலே ஒருவன் உண்டு. அதாவது இந்த புத்தி வச்சு அதை நம்ம சரியாக என்ன அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா அது நமக்கு விரியும். அப்படி இல்லைன்னா ஒரு குருவிடம் சென்று தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் அது என்னன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணால் கட்டாயம் நம்ம அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். பத்தினால் மனமடங்கி நிலையில் நிற்பார், பாழியிலே மனத்தை விட பரமஞானி. அதாவது 10ன்றது மெய்ப்பொருள், 8 2 அறின்னு சொல்லுவாங்க. 8 2 என்பது பார்த்திங்கன்னா மெய்ப்பொருளை சொல்கிறாங்க. அந்த மெய்ப்பொருளில் 10ஆகப்பட்டதை நம்ம மனதத்துமே அங்கே அடைக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீணான மாயைன்னு சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்து மேலே நம்ம பெருசாக எதையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். எதையுமே நமக்கு எது தேவை அப்படின்றத எடுத்துக்கிட்டு எது ஆசையோ அதை நம்ம நிராகரிச்சிடலாம். அதுக்கு அந்த 10ன்னு சொல்லக்கூடிய மெய்ப்பொருளில் போய் மனதை நிறுத்தக்கூடிய கலையை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா பாழிலே மனத்தை விடான் பரம ஞானியாக மாறிடலாம். சுத்தியே அலைவதில்லை சூட்சம், சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம். அப்படின்னா நம்ம இதுக்காக எங்கேயும் சுற்ற வேண்டியதில்லை. அந்த பொருள் நம்மக்கிட்டே இருக்குது. ஆனால் அது தெரியாமல் நம்ம சுற்றணும், அலைஞ்சோம் தெரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மோட்சத்தை அடைய மாட்டான். ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுழியாக இருக்குது. அந்த சுழியை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுழிக்கிட்ட கொண்டு போய் வாசியை நிறுத்தக்கூடிய கலையை அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய விளைவாக நம்ம மோட்சத்தை அடையிறது கட்டாயம் முடியும். அப்படி அடைய போய் தான் இந்த பாடலில் பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் நமக்கு ரொம்ப அருமையாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம நல்ல நிலையை அடைய முடியும் அப்படின்றாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த பாடல்கள் அவங்க அனுபவித்து தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த அனுபவத்தின் பேரில் தான் நம்ம இப்போது படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை பயிற்சிவித்து இந்த பயிற்சி செய்யும்போது கட்டாயம் அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிறதையும் இது உணர முடியுது. இந்த பாடல் வாயிலாக அவங்க சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. இது நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்த ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை நம்ம கட்டாயம் எடுத்து இதை நம்ம முயற்சி பண்ணி இதில் இருக்கக்கூடிய தன்மையை நம்ம அடையணும். அதுதான் இந்த நோக்கம். அப்படி பார்க்கும்போது இந்த பாடல்கள் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம போற்றி பாதுகாக்கணுன்றது இருக்குது. அந்த அடிப்படையில் சித்தர்கள் நமக்கு நிறைய ஞானத்தை போதிக்கும் போது இந்த பாடல் வாயிலாக நமக்கு கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சுத்தாதீங்க, தெரியாதீங்க, மலை காடு குகை ஏறாதீங்க, சாமியார்னு சொல்லக்கூடிய ஆட்களை நீங்கள் சாமியாராக பார்க்காம அவங்க யார் என்னன்றதை கூர்ந்து கவனித்து அதுக்கப்புறம் அவங்களோட நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். அப்படின்றதுக்காக இந்த பாடல் ரொம்ப அற்புதமாக தெளிவாக நம்ம கொடுத்துருக்காங்கன்றது தான் இந்த பாடலுடைய நோக்கமாக இருக்குதுன்றதை இந்த பதிவின் நோக்கமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம். நல்லது. நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.